Hi viewers, welcome back to Trendy Vera Costume. இந்த வீடியோல நம்ம ஒரு bridal effect இருக்கிற ஒரு லட்கன் எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுக்கு நான் ஏற்கனவே டிசைன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ்ல ஒரு கலர் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பிளவுஸ். இதுல வந்து ப்ளூ கலர் சாரீல அதிகமா இருக்கும். அதனால நான் லட்கன்ல ப்ளூ சென்டரா பேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பால் செயின் ஸ்டோன் செயின் பால் செயின் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துட்டு லாஸ்டா ப்ளூ கலர் ஸ்டோன் செயினை கொடுத்துட்டு தென் சக்ரி, அப்புறம் அதுக்கு மேல குந்தன் ஸ்டோன் கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனல் அவுட்டர் லேயரா செயின் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து பால் செயின் கொடுத்தனால நான் ஃபுல்லா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டு சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஒவ்வொரு மெத்தடுமே நம்ம வந்து நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது கிளாரிஃபை ஆகும், இந்த டிசைன் எப்படி மேக் பண்றது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட பேக் சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து என்னன்னா நான் சொன்னிருந்தெல்லாம் சைட் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன்னு. ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து எப்பவும் போல தான் செயின் ஸ்டிச் இருக்குல்ல அதுக்கு மேலே நீங்க அப்ளை பண்ணுங்க. இது எதுக்காக வந்து செயின் ஸ்டிச்சுக்கு மேலே ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஒரு லட்கன் மேக் பண்ணோம். அது வந்து செயின் ஸ்டிச்சே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் செயின் ஸ்டிச்சும் போடலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு தென் அதுக்கு மேலே க்ளூ வச்சு அப்ளை பண்ணணும். தென் இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா க்ளூ அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரை ஆக அதிகமாக நேரம் எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லாமே ஈவனான ஒரு டிசைனாக கிடைக்கும். ஈஸியாக நம்மளுக்கு ட்ரையும் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சென்டர்ல சைட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்து நார்மல் சூயிங் நீடில் சைட் ஸ்டிச் கொடுத்தா லூஸ் ஆகுது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அந்த சைட் ஸ்டிச்சை. அப்போ வந்து அந்த த்ரெட்டு ஃபேப்ரிக்கோட அதாவது கிளாத்தோட நல்லா ஃபிட் ஆகிடும், லூஸ் ஆகாது. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல கட் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரேம்ல இருந்து கிளாத்தை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு இப்போ இதை நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ஓரமா ஒட்டியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம க்ளூ வச்சுதான் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ராவல் எல்லாம் ஆகாது, அதாவது அந்த பிசுறு மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் க்ளூ வச்சு அப்ளை பண்ணும்போது ஃபேப்ரிக் ஃபிட்டா இருக்கும். இதே மாதிரி 4 லட்கனுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். பட் ரொம்ப அழகாக ரொம்ப பிரைடலான எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும் இந்த லட்கன். ஓரமாக கட் பண்ணணும், அதில் தான் நமக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நீட்டாக ஓரமாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ராவல் ஆகிடக்கூடாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக க்ளூ வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி 4 லட்கனுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தென் இந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து பேப்பர் கேன்வாஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாத் கேன்வாஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ கேன்வாஸை 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு தென் இப்போது லட்கன் இருக்குல்ல, லட்கனை இதுக்கு மேலே வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ லட்கன் வந்து ஹேங் ஆகும்ல, ஹேங் ஆகும்போது கொஞ்சம் வெயிட்டாக ஹேங் ஆகணும். அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் லட்கன். ஸோ கேன்வாஸ் வந்து உள்ளே ஃபிட் பண்ணும்போது அதுக்காக பேப்பர் எப்போ போல் 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு தென் லட்கனை மேலே வச்சு ட்ரேஸ் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லட்கனோட சைஸுக்கே இருக்குமா, அதை விட கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது ஓரமாக ஒரு எட்ஜஸ்ல நீங்க கட் பண்ணும்போது லட்கனோட சைஸை விட கம்மியாகும். ஏன்னா தாண்டி வந்துடக்கூடாது இல்லையா, லட்கனுக்கு உள்ள இருக்கணும் கேன்வாஸ். ஸோ அதனால இப்படி வச்சு நீங்க பார்த்துட்டு லட்கனுக்கு உள்ள அந்த சைஸை விட கம்மியா நீங்க வந்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ ஒரு லட்கன் இப்போ வந்து பேப்பரை வந்து 4ஆக தானே ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ 4ஆக ஃபோல்டு பண்ணும்போது இப்போ நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 4 கேன்வாஸ் கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ வந்து ஒரு லட்கன் வச்சுட்டு தென் 4 கேன்வாஸ் தென் அனதர் லட்கன் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லட்கனை விட உள்ளதாக இருக்கணும் கேன்வாஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நார்மல் சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலர், அதாவது நம்ம எப்போவுமே க்ரீம் கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கலரில் தான் சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன்.
நீடில் போட்டுக்கோங்க. இப்போ என்னன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து நீடில் நம்பர் 5 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது இந்த கிளாத்துக்குள்ள கேன்வாஸ்க்குள்ள நீடில் வந்து இன்சர்ட் ஆகும். இப்போ இப்படி தான் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும். எனக்கு மட்டும் ஸ்டிச் கொடுங்க. அப்போ வந்து அந்த த்ரெட்டில் நம்ம நாட் போட்டிருக்கோம்ல, அந்த நாட் வந்து உள்ளே போயிடும். இப்போ லட்கன் கேன்வாஸ் லட்கன் 3த்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. ஸோ இப்போ நீட்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து 3த்தையும் சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த த்ரெட்டில் நாட்டு போட்டது வெளியே தெரியும். அப்போ நீட் ஃபினிஷிங் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மட்டும் சிங்கிள் லட்கனுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கும்போது அந்த நாட்டு உள்ளே போயிடும். தென் 3த்தையும் சேர்த்து இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூஸாக அந்த த்ரூ அவுட் த சர்க்குலர் ஷேப் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுக்கும்போது நீட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக அந்த சர்க்குலர் ஷேப்பில் அந்த ஓரமாக எட்ஜஸில் வந்து நீங்கள் வந்து 3த்தையும் கவர் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி இது கிடைக்கும். தென் இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் இருக்கிற அந்த டோரி இருக்கு இல்லையா, டோரியை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு தானே நம்ம கொடுக்க முடியும். இதுதான் ஆக்சுவலி இதோட ப்ளவுஸு. ஸோ அவங்க கேட்டிருந்தது என்னன்னா ரிசப்ஷனுக்கு. ஸோ நைட் வியர் ரொம்ப கிறிஸ்டல் எஃபெக்ட்ல வந்து இருக்கணும். அதிகமாக ஒர்க் இல்லாமல் ஒரு கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிசைன் தான் இது. ஏற்கனவே நார்மல் சூயிங் நீடலில் ஃபுல்லாக இந்த ஒர்க் சக்கரை வச்சு ஒரு டிசைன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால இதுக்கு நான் வீடியோ வந்து மேக் பண்ணல. தென் இப்போ வந்து டோரியை வந்து லட்கனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். தென் இப்போ வந்து டோரி இருக்கு இல்லையா, இதை வந்து லட்கனில் வந்து கேப் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி அதை எண்ட் பண்ணும்போது ஒரு கேப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே டோரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னா லட்கன், டோரி, தென் கேன்வாஸ், அப்புறம் லட்கன் இருக்கா. ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டிச் கொடுங்க. நீடில் நம்பர் 5 எடுத்துக்கோங்க, பிகாஸ் இது ஹெவியாக இருக்கும். தென் இப்போ வந்து இதுக்கு எப்படி வந்து நாட் போடலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுக்கிறீங்கல்ல, ஒரு சைடு வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி ஸ்டிச்சை எடுத்துட்டு தென் அனதர் சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்களா. ஸோ இப்படி கொடுக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் கொடுக்கும்போது ஒரு லூப் கிரியேட் ஆகும். தென் இப்போ உங்களை ஃபேஸ் பண்ணி ஸ்டிச்சு கொடுக்கும்போது அந்த ஸ்டிச்சை லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அப்போ ஒரு நாட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீடில் வெளியே போகும்போது ஒரு லூப் கிரியேட் ஆகும். இப்போ உங்களை ஃபேஸ் பண்ணி நீடில் வந்து உள்ள எடுக்கும்போது அந்த லூப்புக்குள்ளே விட்டு நீங்கள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து நாட்டை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து லட்கன் மேக் பண்ணோம், ஹெவி பிரைடல் லட்கன். ஸோ இது வந்து 2 டோரிக்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது லட்கன் ரொம்ப ப்ரிட்டியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ ஃப்ரண்ட் பேக் இது எல்லாம் இதே டிசைன் இன்னும் பிரைடல் எஃபெக்ட்ல நார்மல் சூயிங் நீடில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவை நான் என் ஸ்க்ரீனில் தரேன், செக் பண்ணி பாருங்க. பேக்கு, ஸ்லீவு, தென் ஃப்ரண்ட் இது எல்லாத்துக்குமே சக்கரியை கொடுத்துட்டு தென் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து கொடுத்துருக்கேன். தென் இந்த சாரியில் வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் இருந்ததுனால அந்த ப்ளூவோட எஃபெக்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்மால் சைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சைஸ் சக்கரியை வந்து அங்கங்கே கொடுத்து தென் அதுக்கு மேலேயும் வந்து ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் பெரிய சக்கரிக்கு வந்து ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனு, சின்ன சக்கரிக்கு ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன். நெக்கில் வந்து சுகர் பீட் ஒரு லேயர், தென் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் செயின், தென் அதோட சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் செயின், தென் சுகர் பீடை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் லட்கன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஸ்டே டியூன் வித் யுவர் லவபிள் ட்ரெண்டி வேர் காஸ்டியூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.